அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் அப்படிங்கிறது, நான் தூங்கும்போது அப்படியே பயிற்சியிலே தூங்குகிறேன், அப்போ தூங்குகிற அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரா, இல்லை வேறு எதை பற்றி சொல்லியிருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல, தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒரு பயிற்சி பண்ணக்குள்ள, இப்போ ஒரு வாசி யோகமோ ஏதோ பண்ணக்குள்ள சில பேருக்கு வாமிட் வருது, அது எதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சித்தவித்த பயிற்சிலையோ இல்லை வாசி யோக பயிற்சிலையோ வேறு ஏதோ ஒரு பயிற்சியில் இருக்கோன்னு வச்சுங்க, மூச்சு பயிற்சியில் இருக்கும். இப்போ மூச்சு பயிற்சியில் இருக்கக்குள்ள உங்களுடைய மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அலைப்பாய்ந்து அது எல்லாத்தையும் யோசிக்கும், கடந்த காலம் எதிர்காலம் அதை பற்றிலாம் யோசித்து அது ரொம்ப டயர்டாகி ஒரு நேரத்தில் நிற்கும். இது மற்ற பயிற்சியில். இந்த வாசி யோகத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் எண்ணத்தை ஒடுக்கி மனம் ஜீவனில் ஒடுங்கி அந்த ஜீவன் இருக்கும் இடத்திலே அப்படியே நிற்கும். அந்த ஜீவன் இருக்கும் இடத்தில் நிற்கும் பொழுது தன்னை மறந்த நிலை, எதையும் யோசிக்காமல், எண்ணங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல், எந்த நிலையிலையும் இல்லாமல் ஒரு சூனிய நிலை, ஒரு எண்ணமற்ற நிலை அப்படின்னு ஒன்று அங்கே நிகழும். அந்த எண்ணமற்ற நிலையில் அப்படியே லயித்து இருக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், ஒரு சின்னதாக தூக்கம் மாதிரி வரும், அப்புறம் கொஞ்சம் வீழ்ச்சிப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, திரும்பவும் அந்த ஜீவன் சில பேருக்கு இறங்கி கீழே வருவது உண்டு. திரும்பவும் மேலே ஏற்றி வைக்கக்குள்ள திரும்பவும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், எண்ணமற்ற நிலைக்கு போகும். எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது மீண்டும் அந்த அப்படியே தூக்கம் மாதிரி வரும். அந்த நிலையில்தான் நம்ம தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறாரு. இந்த சித்த வித்தை வாசியோக பயிற்சி பண்ணக்குள்ள 3 மணி நேரம், நம்ம சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் கழித்து தான் பயிற்சி பண்ணோம். நம்ம வெறும் காலி வயிறாக இருக்கக்குள்ள தான் பயிற்சி பண்ணோம். வயிற்றில் எந்த விதமான அசிடிட்டி அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது வாமிட் வராது. அதுக்காக தான் சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும்.